This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. 20ஆம் தேதி மதிமுக நிர்வாக குழு கூடுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதிமுகவின் நிர்வாக குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என வைகோ அறிவித்திருக்கிறார். துரை வைகோ மல்லை சத்யா இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது இந்த நிர்வாக குழு கூட்டம் நடைபெற உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், விரிவான விவரம். மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் என பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் தலைமையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மதிமுகவினுடைய கட்சி பணிகள் அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும் பணிகளை திட்டமிட்டு அதற்காக நடைபெற்று வருகிறது. இது குறித்து விவாதிப்பதற்காக நிர்வாக குழு கூடுகிறது என்று நிர்வாகிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் சமீபத்தில், அதாவது நேற்று கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யா குறித்து ஒரு விமர்சனம் கூட்டத்தில் பேசியிருந்தார். இது ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. எனவே அந்த இடத்திலேயே துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கட்சியிலிருந்து பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக பேசியதாக நிர்வாகிகள் தரப்பில் பேசப்பட்டது. இது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவும் அதே போன்று துரை வைகோ பேசிய அந்த கருத்து நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டதாகவும் கட்சிக்குள்ள இருதரப்பில் கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் பேசப்பட்டு வருவதாக சூழல் எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து ஒரு சுமூகமான கருத்துக்களை பேசுவதற்காக நிர்வாக குழுவில் ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக நிர்வாகிகள் சொல்கிறார்கள். எனவே இந்த நிர்வாக குழு கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கட்சிக்குள் ஒரு உட்கட்சி பிரச்சனை எழுவது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஒரு சுமூக தீர்வை ஏற்படுத்துவதற்காக நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடைபெறுவதற்கான சூழல் இருப்பதாக கட்சி தரப்பில் தெரிவிக்கிறார்கள். எனவே அதை ஒட்டிய மிக முக்கியமாக இந்த நிர்வாக குழு நடக்கும் என மதிமுக தரப்பிலிருந்து பேசுகிறார்கள். நிர்வாகிகளை நியமனம் செய்வதில்தான் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. மல்லை சத்யா மற்றும் துரை வைகோ இடையே ஒரு கருத்து வேறுபாடு நிலவியது. நேற்றைய தினம் அந்த விஷயம் நடந்தது. இப்போ வைகோ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு? அதாவது நேற்று மதிமுகவினுடைய தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் பொழுது மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர் இவர்கள் அனைவருமே ஒரே மேடையில் கலந்து கொண்டார்கள். இந்த தொழிற்சங்க நிர்வாகிக்கான பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்படும் பொழுதுதான் மல்லை சத்யா ஒரு பதிவிட்டது தொடர்பாக துரை வைகோ பேசியிருக்கிறார். அதற்கு ஆட்சேபனை தெரிவித்துதான் கட்சிக்காக தான் செய்த பணிகளை மல்லை சத்யா அந்த கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார். மேலும் பொறுப்புகளில் வேண்டுமென்றால் விலகிக் கொள்கிறேன் என்ற கருத்தையும் மல்லை சத்யா தெரிவித்ததாக கூறுகிறார்கள். அதற்கு துரை வைகோவும் பதிலளித்து பேசியிருக்கிறார். தான் வேண்டுமென்றால் பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக துரை வைகோவும் பேசியிருக்கிறார். இதை அனைத்தையுமே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ கவனித்திருக்கிறார். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து துரை வைகோ பாதியிலே சென்றதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. எனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யாவுக்கு ஆதரவாகவும் பொறுப்புகளில் அவர் தொடர வேண்டும், கட்சிக்காக பல இக்கட்டான சூழலில் மல்லை சத்யா பணிகள்லாம் செய்திருக்கிறார், எனவே அவர் பொறுப்புகளில் தொடர வேண்டும் என்று நேற்று பொதுச் செயலாளர் வைகோ பேசியதாக அதனுடைய காணொலிகள் எல்லாம் மதிமுகவினுடைய நிர்வாகிகள் சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு இருக்கிறார்கள். எனவே இது அடுத்த கட்டத்திற்கு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நிர்வாகிகள் தரப்பில் மாறுபட்ட கருத்துக்கள் எழ வேண்டாம் என்பதற்காகவே தற்பொழுது மதிமுகவினுடைய நிர்வாக குழு கூட்டம் ஒருங்கிணைத்திருப்பதாகவும் இதில் ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்துவதற்காக முயற்சிகள் நடக்கும். அதை பொதுச் செயலாளர் தற்போது அதிகாரப்பூர்வமாக நிர்வாக குழு நடக்கும் என அறிவித்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.